தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு எப்படி ஓன் ஸ்டிக்கர் வந்து க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த வந்து எப்படி டெலிகிராம் ஸ்டிக்கர் பேக்கில் அப்லோட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரையும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நான் டெலிகிராமில் போயிட்டு ஒரு சேனலில் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் அப்லோட் பண்ணிக்காங்க. ஸோ இது எதனாலனா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹை ரேஞ்சு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்க, டக்குன்னு வந்து பிராண்டை காமிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட லோகோ செட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அவங்களோட சேனலுக்கும் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பாட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு பாட்டு மூலயமா அந்த ஸ்டிக்கரை வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணி ஸ்டிக்கர் பேக்கில் இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். அது நிறைய சேனல்ஸில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து அதை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து நம்ம சேனல் லோகோ நேம் போட்டு கூட நம்ம ரெடி பண்ணலாம். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த சேனல் பாருங்கள், இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கா, இதை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ சர்ச்சில் போங்க. இதுக்கு ஒரு பாட் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டிக்கர் டவுன்லோட் போட்டிங்கன்னா டவுன்லோடர் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த பாட்டு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி, வெப் ஃபார்மேட் எல்லாத்துலேயும் இந்த பாட் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டிக்கர் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டிக்கரை வந்து இதுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்ருங்க. இந்த பாட்டுக்கு நான் இந்த ஸ்டிக்கரை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜேபிஜி ஃபார்மேட்டு, அப்புறம் வந்து இந்த இடத்துல ஜிப் ஃபார்மேட்டு, அடுத்து வந்து பிஎன்ஜி. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட் வரும். இதில் நம்ம முக்கியமாக தேவை வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி. ஏன்னா பிஎன்ஜி மூலயமா ஈஸியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்து நம்ம ஓன் ஸ்டிக்கர் மேக் பண்ணி டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? நீங்கள் மற்ற ஜிப்போ ஜேபிஜி வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிரச்சனை இல்லை. நான் பிஎன்ஜி மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு அதில் அப்லோட் பண்ணும்போது பிஎன்ஜியாக மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை நான் வந்து கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து அவங்க ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, இது இப்போ வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் லேப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எடிட்டிங் அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜோட ரா ஃபைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஏதாச்சும் இந்த பிஎன்ஜி இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட லோகோ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ண வேண்டியதுதான். ஈஸியாக ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணலாம். பண்ண போகிறோன்னா பிக்சலில் போய்ட்டு இதை க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மளோட ஓன் ஸ்டிக்கர் லோகோலாம் வச்சு. ஓகே, இப்போ வந்து பிக்சலில் போகிறேன். அண்டு இதில் வந்து ரெசல்யூஷன் வந்து நான் சொல்கிறேன் வந்து அப்படியே இது பண்ணிக்கங்க. இமேஜ் சைஸில் போயிட்டு 512 இந்த ரெசல்யூஷனில் நீங்கள் எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதுக்கு மேலே சென்டரில் வந்து ஏதாச்சும் ஒரு லோகோ வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எடுத்துட்டேன், க்ரியேட் பண்ணுறேன். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறக்காக தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஜஸ்ட்டு இதில் சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களே, 4வதுல டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎன்ஜி வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு இதை கொடுத்து சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து இங்கே வந்து 512 இருக்கான்னு பார்த்துங்க, வித்து ஹைட்டு அண்ட் ஜஸ்ட்டு சேவ் டு கேலரி. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ பண்ணது. இப்போ வந்து டீட்டெயில்ஸில் பார்ப்போம். 512 பிக்சல்ஸ். ஓகே, பிஎன்ஜி ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து இதை வந்து டெலிகிராமில் எப்படி வந்து அப்லோட் பண்ணி ஸ்டிக்கர் பேக்கில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே இப்போ வந்து டெலிகிராமுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு மேலே சர்ச்சில் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபிகேஷன் டிக்கோட ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் ஒரிஜினல். ஓகேங்களா? ஓகே, இந்த இதில் வந்து போட்டிருப்பாங்க இது எதுக்கெல்லாம் யூஸ் அப்படின்னு. நியூ ஸ்டிக்கர், ஆட் ஸ்டிக்கர், டெலிட் ஸ்டிக்கர், ஆர்டர் ஸ்டிக்கர், இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது இந்த பாட்டில். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நியூ பேக்கு தான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து நியூ பேக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பேக்கோட நேம் கேட்குது, நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா 512 எடுத்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதனால தான் இவங்க வந்து அப்படி தான் கொடுத்துருக்கா. ஓகேங்களா? அந்த மெத்தடில் எடுத்தால் மட்டும் கரெக்டாக அப்லோட் ஆகுது. நீங்கள் பிஎன்ஜி ஆர் வெப் ஃபார்மேட்டு அதெல்லாம் பிஎஸ்டியில் கூட நான் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ நான் வந்து பிஎன்ஜியில் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் பிஎன்ஜியில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை மேலே உள்ள கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி சென்ட் வித்தவுட் கம்ப்ரெஷன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு எமோஜி செட் பண்ணணும். நான் வந்து ஹார்ட் எமோஜி. இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கர் பேக் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? பப்ளிஷ் கொடுக்குறோம். நம்ம வந்து ஐக்கான் ஸ்டிக்கர் பேக் ஒரு ஐக்கான் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐக்கான்னா நான் எதை சொல்கிறேன்னா இங்கேருந்து பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே கீழே வருதா? ஸோ இதுதான் ஐக்கான், மேலே உள்ளது ஐக்கான். நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது 100x100 பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் வந்து இப்போ பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டேன். 3 டாட்டில் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸில் வந்து 100 ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஐக்கானு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஷார்ட் நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். குக்கி ஸ்டிக்கர். ஓகே, இந்த இடத்துல ஒன்று வந்துருக்கு பாருங்கள். ஜஸ்ட் பப்ளிஷ் யுவர் ஸ்டிக்கர் பேக், ஹெட்ஸ் யுவர் லிங்க்னு போட்டு டெலிகிராம் டாட் ஆட் ஸ்டிக்கர் யோகி ஸ்டிக்கர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். யோகேஷ் 123 நம்மளோட ஸ்டிக்கர் ஹார்ட்டு போட்ட அந்த இது ஆட் ஒன் ஸ்டிக்கர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் ஸ்டிக்கர் பேக்கோட அந்த இது. அண்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. நான் அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் பாட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் ஓன் ஸ்டிக்கர். ஸோ இதிலே நம்ம அனிமேட்டட் ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. அதை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் இந்த பேக்லேயே நீங்கள் இன்னொரு ஸ்டிக்கரை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஆட் ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அது வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அதில் வந்து இன்னொரு ஸ்டிக்கர் எக்ஸிஸ்டிங்காக ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுலேயே இன்னொன்று ஆட் பண்ணால் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்து டக்குன்னு ஆட் பண்ணணும், அதுவும் பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் அதையும் பண்ணி காட்டுறேன். ஓகே, எமோஜி. ஓகே, டன். ஓகே, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அப்லோட் ஆயிரும்.
ஓகேங்களா? இப்போ நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிளுக்காக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? நீங்கள் கூகுள் குரோமில் போட்டு பார்த்தீங்கன்னா, நிறையா வரும் பிஎன்ஜி இமேஜஸ்ஸு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்களே டிஃப்ரெண்ட்டான நிறையா ஸ்டிக்கர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசி மொக்கையை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ அப்படி இருக்குது. டெலிகிராமுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மியவரில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் திஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ். டாடா.